பக் 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 பக். ச்சே, எங்க போயிருக்கோம் அது? நீங்க ஏதாச்சும் சேவல் பாத்தீங்களா? இல்லையம்மா நான் பார்க்கலையே. பக் 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 பக். ஏ கார்த்தி, அந்த மூலையில பாரு. மேடை சிவன் கோவில் ஸ்ரீ சோதன் பரேஸ்வரர் கௌசரணை. அண்ணா இந்த பக்கம் ஒரு கருப்பு கருப்புங்க அந்த சேவல் பாத்தீங்களா? இல்லையா நான் பார்க்கல. இல்லையா? அக்கா சேவல் பாத்தீங்களா? பார்க்கலையேப்பா. அக்கா, நீங்க ஏதாச்சும் சேவல் பாத்தீங்களா? நீங்க கதிரேச ஐயா மக தானே? ஆமாக்கா, எங்க வீட்டு சேவல் தான். காலையில இருந்து காணோம். நீங்க பாத்தீங்களா? உங்க சேவலா காணோம்? ஐய, நல்ல வெடக்கோழியாச்சே. அடிச்சா 4 பேர் சாப்பிடலாமே. பயபுள்ள எவன் எடுத்தான்னு தெரியலையே. நீங்க வாங்காச்சி போலாம். என்னடா இங்க இல்லையா? இல்லண்ணே. சரி வாங்க போய் தேடுவோம். ஏ செந்தில், வா போலாம். சித்தப்பா, ஆ, ஒரு சேவலோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? அது எதுக்குடா இப்போ? சும்மா சொல்லுங்க. ஒரு 7-8 வயசு இருக்கும். நம்ம பாப்பாக்கு எத்தனை வயசு? என்னண்ணே, ஒரு 3 வயசு இருக்குமா? இருக்கும். ஸோ நம்ம பாப்பா யூத்தில் இருக்கு. யூத்தில் இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம சேவலை தேடுறதை விட்டுட்டு கோழியை தேட ஆரம்பிச்சோன்னா பாப்பா ஈஸியாக கிடச்சிடும். ஊர்ல எவ்வளவோ கோழி இருக்கு. எந்த கோழின்றா போய் தேடுறது? ஊரில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க. நம்ம எல்லா பொண்ணுங்களுமா பார்க்குறோம். பாப்பாக்குன்னு ஒரு பாப்பா இருக்கும்ல, அது எது? பக் 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 பக். என்னடா ஊர் எல்லைக்கும் வந்துட்டோம். எங்கடா போயிருக்கோம் அது? சந்தேகமே இல்லைண்ணே, அவன் தான் எடுத்துருக்கணும். காலையிலேயே ஸ்கூலுக்கு வந்துட்டு வயிற்று வலின்னு லீவ் போட்டு போனா என்ன அர்த்தம்? அந்த பியூன் தான் நிச்சயமா எடுத்துருக்கணும். ஆச்சி, வாமினா என்ன இந்த பக்கம்? எங்க சேவ் இந்த பக்கம். எப்போ துபாயில இருந்து வந்த? நேத்து திருவிழாக்காக வந்தாங்க. பிள்ளைய வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அப்புறம் ஆச்சி என்ன சமையல்? பெருசா ஒன்றும் இல்லை, அயர மீன் குழம்பு வச்சு முட்டை பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி ஆச்சி பாரும். ஏய், என்ன பண்ற? என்னடி பைத்தியமா உனக்கு? எவ்வளவு முக்கியமா தேடிட்டு இருக்கோம். இப்ப போய் அவங்க வீட்ல என்ன சமையல் விசாரிச்சுட்டு அவங்க என்ன சமைச்சா நமக்கு என்ன? ஒருவேளை யாராச்சும் நம்ம கோழியை புட்டிச்சு அடிச்சு குழம்பு வச்சிருந்தா? அதான் என்ன சமையல்னு கேட்டேன். இது இல்ல ஓடா. ஏய் யாராவது கொள்ளையில? சும்மா அப்படியே இந்த பக்கம். சமையலாச்சா? சமையல் ஆயிடுச்சு. என்ன சமைச்சிங்க? கருவாட்டு குழம்பு வச்சு துவையல் அரைச்சிருக்கேன். டேய், இங்க இல்ல. ஓடு ஓடு ஓடு. சும்மா அப்படியே இந்த பக்கம். அப்புறம் சமையலாச்சா? ஆச்சு. என்ன சமையல்? நண்டு குழம்பும் எறா புட்டும் பண்ணியிருக்கேன். ஓடு 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 ஓடு. சீக்கிரம் 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 சீக்கிரம். உன் பேச்ச கேட்டோம் பாரு. பொம்பளை கையால் அடி வாங்கிருந்தோம்டா. இவங்களை பிடிச்சிருந்தா சின்ன பையனை விட்டுருப்பாங்க. நம்மளை பிடிச்சிருந்தா மான மரியாதை போயிருக்கும். உன் கோழி யோசனையை விட்டு போய் சேவலை தேடு. என்னடா யூத்தோட ஃபீலிங் யூத்துக்கு தான் புரியும். எந்த வீடு? ஐயா,
பியூன் சுந்தரம் வீடு எது? இந்த இருக்குல்ல அந்த வீடு தான். சுந்தரம் எங்க? நீங்க யாருங்க? நீ யாரு? நான் ஒரு சம்சாரம். எங்க உன் புருஷன்? அவனை வர சொல்லு. இங்க இருங்க. அவன் இவன் பேசுறவளோ வச்சுக்காதீங்க. மரியாதையா பேசுங்க. அவர் இங்க இல்ல, ஸ்கூலுக்கு போயிருக்காரு. காலையில சேவலை திட்டிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு போனோம்னா வேற என்னன்னு கூப்பிடணும்? ஸ்கூலுக்கும் போகல, இங்கேயும் வரல. அப்ப சேவலை தூக்கிட்டு எங்க தான் போயிருக்கான்? ஏய் அங்க பாரு பாப்பா. ஆமா, அப்பவே சொன்னல கோழியை தேடி தான் வந்திருக்கோன்னு. சும்மா அப்படியே இருந்திருக்கோம். அப்புறம் சமையல் ஆச்சா? ஆச்சே. என்ன சமையல்? நல்ல வெடக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஆட்டுரத்தம் வறுத்து வச்சிருக்கேன். சாப்பிட வரியலா? அட என்ன சும்மா பார்த்துக்கிட்டே 4 வாய் சாப்பிட்டு போலாம் வாங்க. ஏயா ஸ்கூலுக்கு போகாம சேவலை பிடிச்சு இங்கனே வெளியில எப்படி வா இருக்க? சொல்றேன். வெளியில வா சொல்றேன்டல. எங்க பாப்பா எங்கயா? நீ எங்க எங்க? கையை விடியா. அடி பாவி. சேவலே. அமைதியா இருக்கியா? ராத்திரி எல்லாம் உன் வீட்ல தானே இருக்காரு. பகல்லையாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டியா நீ? நீ சக்கரை தயவு செஞ்சு உள்ள போறியா? நான் சொல்றேன் கேளுமா. என்ன நீங்க நான் சொல்றேன் கேளு. கோழி பிடிச்சு அங்க கொண்டு வரணும் தோணல. என்ன சொல்ற நீ? நான் உனக்கு ருசியா சமைச்சு போடல. சித்தப்பா பாப்பா கிடைச்சிருச்சு. எங்கடா பிடிச்ச? நான் அப்பவே சொன்னல கோழி கிட்ட தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் தம்பி. பயவுல எங்க ஓடுன? ஏய் என்ன தேங்க்ஸ்? யார் நீங்க? இது எங்க சேவல். என்ன தம்பி எங்க வீட்டுக்கு முன்னால வந்து சேவலை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து உங்க வீட்டு சேவல் சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்களும் தான் உங்க வீட்டு முன்னாடி நிக்கிறோம். நாங்க என்ன உங்க வீட்டுக்காரங்களா? அட நம்ம வீடு மாதிரி தான். சும்மா வாங்க. எங்க போறா? ஆச்சி இது நம்ம பாப்பாவே தான் அடிச்சு போட்டு குழம்பு வச்சு போட்டாங்க. ஏங்க என்னங்க இது? அநியாயமா எங்க கோழி அடிச்சு இப்படி குழம்பு வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏமா என்னம்மா பேச்சு பேசுற? இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. எதுங்க தப்பு? உங்க வீட்டு கோழி நாங்க எதுக்கு நடக்குறோம்? எங்களுக்கு ஒரு கோழி வாங்க துப்பு இல்ல, வக்கு இல்ல. அப்ப எதுக்கு திருடுன? நீ தான் அறிவில்லாம பேசுற. நான் ஏன் கோழி திருடனா? என்ன வீட்டுல வந்து பேச சொல்றல. உள்ள போமா. தயவு செஞ்சு உள்ள போமா. எல்லாத்தையும் கொண்டாந்து இவனே குடு. தயவு செஞ்சு உள்ள போமா. நான் ஏன் உள்ள போனாலும் நீ உள்ள போமா. நீ என்ன பைத்தியமா? புடியா போற? எங்க கொண்டா? எங்க என்னதான் பண்ண? வாய் மூடு. முடிய பண்ண. சொல்றது கேட்க மாட்டேன். யார வந்து பண்ணடங்கற எங்க வந்து கட்டிக்க நீ? நான் புடி என்னோட பேசுறேன். என்னடி ஆச்சு? என்ன பிரச்சனை? கீழே ஊத்திட்டாங்க. எங்க சவுல இடத்துல அவன் தான் சொல்றாங்க. பின்னேனுங்க இப்படி சாமிக்கு நேர்ந்து விட்டு சேவை இப்படி அடிச்சு சாப்பிட தப்பு இல்லையா? இது இது நம்ம சேவல இல்லையேப்பா. ஏமா நாங்க அடிச்சது சேவக்கோழில பொட்டக்கோழிமா. ஆய மூடி சும்மா இருமா. வடி சும்மா இருக்கா? இன்னைக்கு கோழி குழம்பு இல்லையா? அடச்சி. போன போது விடுமா. உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? பதட்டத்தில் என்ன செய்யறோன்னு தெரியாம வீட்டில் வளர்த்த சேவல் பொழுது சாஞ்ச உடனே தானா வந்து அடைய போகுது. யாரும் மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா இருங்க. போங்க.